சீர்காழியில் 3.5 வயது குழந்தை சிறுவனின் முகத்தில் எச்சில் துப்பியதால் தான் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானதாக மாவட்ட ஆட்சியர் பேசியது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. மயிலாடுதுறையில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஆட்சியர் மகாபாரதி, கடந்த 24ஆம் தேதி அங்கன்வாடிக்கு சென்ற குழந்தையை 16 வயது சிறுவன் பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குழந்தையே தப்பாக நடந்து கொண்டதாக கூறினார். ஆட்சியரின் இந்த சர்ச்சை பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நடந்த அந்த 3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தட் மே பி தி ரீசன். அதனால ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். சீர்காழியில் 3.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் குழந்தையின் மீதும் தவறு இருப்பதாக கூறிய மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதிக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்ட அவர், பாதிக்கப்பட்டவர்களின் மீதே பழி போட்டு அவர்களின் தனிப்பட்ட விவரங்களை வெளியிட்டதன் தொடர்ச்சியே ஆட்சியரின் இந்த பேச்சுக்கு காரணம் என குறிப்பிட்டார். தொடர்ந்து கனவுலகில் சஞ்சரிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்போது இயல்பு நிலைக்கு வருவார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியை பணிமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மகாபாரதிக்கு பதிலாக மயிலாடுதுறை மாவட்ட புதிய ஆட்சியராக ஈரோடு மாநகராட்சி ஆணையர் ஸ்ரீகாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆட்சியர் மகாபாரதியின் சர்ச்சை பேச்சுக்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்த நிலையில் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.